மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்வேந்த அதிகாரி நந்திகிராம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதா தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் பாஜக வெளியிட்டிருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் நந்திகிராம் தொகுதியிலேயே ஸ்வேந்த அதிகாரி எதிர்த்து போட்டியிட்ட மம்தா பானர்ஜி தோல்வியடைந்திருந்தார். 140 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை தற்போது பாஜக வெளியிட்டிருக்கிறது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்தி: மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியல், முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது பாஜக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மற்றும் 144 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் தலித் மற்றும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்க்கும்போது மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்வேந்த அதிகாரி தற்போது நந்திகிராம் தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுகிறார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த நந்திகிராம் தொகுதியில் ஸ்வேந்த அதிகாரி எதிர்த்து போட்டியிட்ட மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மீண்டும் அதே தொகுதியிலேயே அவர் போட்டியிடுகிறார். முதற்கட்டமாக 144 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.